வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 143 காண்போமா? ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். அரசே, இவ்வாறு பிரம்மதேவரால் அறிவுறுத்தப்பட்டு தங்களுடைய கவலையிலிருந்து விடுபட்ட அனைத்து தேவர்களும் துவஷ்டாவின் புதல்வன் விஸ்வரூப முனிவரிடம் சென்று தங்களுடைய நிலையை எடுத்து கூறினர். நாங்கள் உன்னுடைய ஆசிரமத்திற்கு விருந்தாளிகளாக வந்துள்ளோம். நாங்கள் பகைவர்களால் தோற்கடிக்கப்பட்டு மிகுந்த வருத்தத்தில் உள்ளோம். தயவு செய்து உனது தவ வலிமையால் எங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவாயாக. நீ பரபிரம்மனை முழுமையாக அறிந்திருப்பதால் மிகச்சிறந்த பிராமணனாவாய். உன்னை எங்களுடைய ஆன்மீக குருவாகவும் வழிகாட்டியாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை விட இளையவனாக இருக்கிறாய் என்று நினைக்க வேண்டாம். வேத மந்திரங்களை ஓதுவதில் முன்னேறிய ஒருவர் இளையவராக இருப்பினும் அவரை வயது முதிர்ந்த ஒருவர் மரியாதையுடன் வணங்குவதில் தவறில்லை. அதனால் நீ தயக்கமின்றி எங்களுடைய புரோகிதராக ஆகலாம். ஸ்ரீ விஸ்வரூபர் கூறினார். தேவர்களே, புரோகித தொழிலை ஏற்பதானது ஏற்கனவே அடையப்பட்ட பிராமண தேஜஸை இழப்பதற்கு காரணமாகும். நாங்கள் அனைவரும் பிரபஞ்ச ஆளுநர்கள் என்பதால் உங்களுடைய வேண்டுகோளை நான் எப்படி நிராகரிக்க முடியும்? உங்களுடைய சீடனாகி நான் உங்களிடமிருந்து பல பாடங்களை கற்க வேண்டியுள்ளது. ஆகவே உங்களுக்கு நான் மறுப்பு கூற முடியாது. என்னுடைய சொந்த நன்மைக்காக நான் சம்மதிக்கின்றேன் என்று கூறினார். படனம், பாடனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிக்கிரகம் ஆகியவை தகுதியுடைய ஒரு பிராமணரின் தொழிலாகும். ஒரு பிராமணர் பிராமண மக்களின் முன்னேற்றத்திற்காக புரோகிதராகிறார் என்பதே யஜனம் மற்றும் யாஜனம் சொற்களின் பொருளாகும். ஆன்மீக குருவின் பதவியை ஏற்பவர் யாருக்காக யாகம் நடத்தப்படுகிறதோ அந்த யஜமானரின் பாவ விளைவுகளையெல்லாம் போக்கிவிடுகிறார். இவ்விதமாக புரோகிதரால் அல்லது ஆன்மீக குருவினால் செய்யப்பட்ட புண்ணிய செயல்களின் பலன்கள் குறைந்து விடுகின்றன. நன்கு கற்றறிந்த பிராமணர்கள் புரோகித தொழிலை ஏற்பதில்லை. ஆனால் நன்கு கற்றறிந்த பிராமணரான விஸ்வரூபர் தேவர்களிடம் கொண்டிருந்த உயர்ந்த மரியாதையின் காரணத்தினால் அவர்களுடைய குருவானார். நீங்கள் அனைவரும் என்னை விட வயதில் மூத்தவர்கள். ஆகவே புரோகித தொழிலை ஏற்றுக்கொள்வதானது சில சமயங்களில் எனக்கு நிந்தனைக்குரியது என்றாலும் உங்களுடைய வேண்டுகோளை நான் மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உயிரை அர்ப்பணித்தாவது தாங்கள் வேண்டுவதை நான் நிறைவேற்றுவேன். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பரீட்சித்து மன்னனே, தேவர்களுக்கு இந்த வாக்குறுதி அளித்த பின் விஸ்வரூபர் தேவர்களால் சூழப்பட்டபடி மிகவும் உற்சாகத்துடனும் கவனத்துடனும் தேவையான புரோகித காரியங்களை நடத்தினார். தேவர்களின் பகைவர்கள் என்று அறியப்படுபவர்களான அசுரர்களின் சாம்ராஜ்யமானது சுக்கிராச்சாரியாரின் சாமர்த்தியத்தாலும் தந்திரத்தாலும் காக்கப்பட்டது. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தவரான விஸ்வரூபர் நாராயண கவசம் என்று ஒரு பாதுகாப்பு பிரார்த்தனையை இயற்றினார். இந்த நாராயண கவசத்தினால் விஸ்வரூபர் அசுர சாம்ராஜ்யத்தை கவர்ந்து அதை சொர்க்க ராஜாவான மகேந்திரனுக்கு கொடுத்தார். ஸ்ரீமத் பாகவதம் யயா குப்த சஹஸ்ராக்ஷோ ஜிக்கே சுரக் சமூர் விபுகு தாம் பிராகச மகேந்திராய விஸ்வரூப உதாரதிகி. உதாரண குணம் உள்ளவரான விஸ்வரூபர் எந்த ரகசிய மந்திரம் இந்திரனை காத்ததோ அதை அவருக்கு உபதேசித்து அசுர சேனைகளை வென்றார். நாராயண கவசத்தை பற்றியும் இந்திரன் அசுர சேனைகளை எப்படி வென்றார் என்பதை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 144 காண்போமா? நன்றி, வணக்கம்.